ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சிலரை நமக்கு மிக மிக ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்கள் நம்மை விட்டு எப்பொழுது செல்லலாம் என்று தான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நம் எவ்வளவுதான் நம்மை அவர்களிடம் நிரூபிக்க முயற்சி செய்தாலும் அதனால் அவர்களுக்கு எதுவும் பிரயோஜனம் அல்ல. அவர்களுக்கு நம்மை பிடிக்காதது தான். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். சிலருக்கு பிடிக்கவில்லை நம்மை என்றால் நமக்கு அவர்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்றால் அவர்கள் மீது வெறுப்பை காட்டாமல் அவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பதற்காக ஒதுங்கி நிற்பதே நல்லதாக இருக்கும். யாருடைய மனதும் நம்மால் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் இருக்கும். உன்னை பிடிக்கவில்லை, உனக்கு பிடித்திருக்கிறது என்ற பட்சத்தில் அவர்களிடமிருந்து வெளியே வந்துவிட. உன் மனதை அவர்கள் காயப்படுத்தினார்கள், அதற்கானதை அவர்கள் நிச்சயமாகவே அனுபவிப்பார்கள். ஆனால் உன்னால் மற்றவர்கள் மனது காயப்படக்கூடாது என்பதே என்னுடைய ஆசை. என்னுடைய பிள்ளைக்கு நான் தண்டனை கொடுக்க மிக மிக கஷ்டப்படுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நான் தண்டனைகளை கொடுக்கும் பொழுது எனக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கும். உன் வாழ்வில் நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த துரோகமும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுக்க வேண்டாம். புரிகிறதா? அதனால் உன் வாழ்வில் உன்னை யாராவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, அவர்களிடமிருந்து ஒதுங்கி அவர்களுக்கான பாதையை விட்டு உனக்கான பாதையை நீ தேடிக்கொள். அதை விட்டு யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் தங்கவே. அடுத்தவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அடுத்தவர்களை நாம் கஷ்டப்படுத்தவே கூடாது. எவ்வளவுதான் நாம் அவர்களிடம் எடுத்து சொன்னாலும் கேட்கப் போவது கிடையாது. நான் இப்படித்தான் உன் மீது உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் நிச்சயமாக எதையும் யாரும் காதில் வாங்க மாட்டார்கள். ஒருவனை ஒரு முறை பிடிக்கவில்லை என்றால் அவனை எப்பொழுதுமே பிடிக்காது. புரிகிறதா? கவலைகள் வேண்டாம். வாழ்க்கை என்பது மாறக்கூடியது தானே. இன்று கஷ்டமாக இருக்கும், நாளை அதுவே மாறிவிடும், பழகிவிடும். புரிகிறதா? என்னை ஒருவனுக்கு பிடிக்கவில்லையே என்று கவலைப்படாமல் வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டிய விஷயம் இன்னும் அதிகமாக உள்ளது. இது வெறும் வழியில் வந்தது மட்டுமே என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை நீங்கள் இன்னும் அழகாக கடந்து போங்க. உங்களை சுற்றி அதிகமான நபர்கள் வருவார்கள். உன்னுடைய வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் அடுத்தடுத்த விஷயங்களை தெளிவாக எடுத்து வை. இதற்கு முன் வந்த விஷயங்கள் அனைத்தும் வாழ்வில் அனைத்தும் சுதப்பலாகவே இருந்தது. ஆனால் இதுக்கு மேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு விஷயமும், அதாவது எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் நிதானமாக எடுத்து வை. எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாற்றி தருவேன். ஓம் சாய்ராம்.